எப்ப எல்லாம் மிதுனத்திற்கு முடிவெடுக்கிறதுல தாமதம் ஏற்படுதோ, எப்ப எல்லாம் முடிவுக்குள்ள முடிவு கிடைக்காம மிதுன ராசிக்காரங்க தடுமாறுறாங்களோ, முருகனை நம்பினால் தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். மிதுனத்திற்கு தேவை அறிவு என்பதல்ல, தெளிவு தான். ஏன்னா அது மிதுனத்திட்ட நிறையவே இருக்கு. மிதுனத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு சரியான வியூகம் இருந்தாலும் கூட தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்த நிலைக்கு அவங்க போறது அறிவு தந்த முருகா, என்னுடைய மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றுவாய் அப்படின்னு சொல்லி முருகனிடத்திலே அவர்கள் வேண்டும் பொழுது மனக்குழப்பம் நீங்கும், அறிவு விசாலமடையும், மனம் தெளிவடையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பது அறிவு அல்ல, மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த மனசிற்கு அவங்களே முடிவு சொல்ல முடியாம தவிப்பதுதான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிடம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்குமே தொடர்பு இருக்கு. ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இவங்க முருகனுடைய அறுபடை வீடுல எந்த வீட்டுல போய் வழிபாடு செஞ்சா இவங்களுக்கு சிறப்பா இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி சொல்லுங்க. மிதுன ராசி என்பது உபய ராசி, காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி அப்படின்னு சொல்றோம். புதன் பகவானுடைய அம்சம்ங்கிறதுனால அசுரகுரு டீமுக்குள்ள இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. அசுரகுருனா யாரு? சுக்கிர பகவானுடைய அணி அமைப்புகள், ராசிகள் அப்படின்னு பேரு. மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகரம், கும்பம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக பெருமாள் வைணவ தெய்வங்களுடைய ஒரு அம்சங்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு ராசிகளாக உங்களுக்கு அமைஞ்சிருது. இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பு உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எந்த லக்னங்களில் பிறந்திருந்தாலும் சரி, அவங்க ராசிக்குள்ள முருகப்பெருமானுடைய ஒரு பூரணமான அம்சம் இருக்கு. ஏன்னு சொன்னா, மிதுனம் என்பது அறிவின் வடிவம், பேச்சின் வடிவம், அழகின் வடிவம். முருகன் என்பவரும் அறிவின் வடிவம், பேச்சின் வடிவம், அழகின் வடிவம். மிதுன ராசிக்காரர்கள் எந்த குலதெய்வம் அமைப்புகளில், அவங்க இஷ்ட தெய்வ அமைப்புகளில் இருந்தாலும் கூட அறுபடை வீடுகளில் அவங்களுக்குன்னு உகந்த ஒரு படை வீடு நிச்சயமா இருக்கு. அந்த வீட்டிற்கு போகும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு வருது. எப்ப எல்லாம் மிதுனத்திற்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறதோ, எப்ப எல்லாம் மிதுனத்திற்கு முடிவெடுக்கிறதுல தாமதம் ஏற்படுதோ, எப்ப எல்லாம் முடிவுக்குள்ள முடிவு கிடைக்காம மிதுன ராசிக்காரங்க தடுமாறுறாங்களோ, அவங்க அப்ப இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய அந்த அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு உகந்த முருகனை தரிசனம் செய்யும் பொழுது, உகந்த நாளிலே போகும் பொழுது மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு வரும். பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பேச்சு திறன் அதிகம் கொண்டவர்கள், கம்யூனிகேஷன் அதிகம் கொண்டவர்கள், தொலைத்தொடர்பு, மக்கள் தொடர்புகள் அதிகம் கொண்டவர்கள், நிறைய விஷய ஞானங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை, அந்த பிரச்சனையை இவர்கள் சரி செய்து கொண்டால் மிதுனத்தினுடைய வாழ்வில் வெளிச்சம் என்பது, வெற்றி என்பது நிச்சயமான உறுதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை இருக்கு? மிதுனத்தை பொறுத்தவரைங்க அது புதனுடைய அம்சம், காற்று ராசி அப்படின்னு சொல்றோம். காற்றுக்கு ஏதியா அப்படியே அது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய வேலைகள்லாம் ரொம்ப, அது எந்த இடத்துல வேணாலும் ஊடுருவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மிதுனத்தினுடைய அந்த மனசக்தி, அறிவு சக்தி அப்படிங்கிறது அதுக்கு தீனிப்படவே முடியாது. அதிகப்படியான யோசனை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரவங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இது இப்படி போயிடுமா அப்படி போயிடுமான்னு அந்த புதனுக்குரிய கால்குலேஷன் மைண்ட்லாம் வேலை பார்த்து அந்த திங்கிங் வந்து ஓவர் திங்கிங்காக மாறுறது, அதுவே டபுள் த்ரிபிள்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த மன வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த மனசிற்கு அவங்களே முடிவு சொல்ல முடியாம தவிப்பது தான் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிடன் ப்ராப்ளமே, மறைமுகமான பிரச்சனையே அதுதான். ஆக மிதுனத்தை பொறுத்தவரை ஆரம்பம் என்பது அமர்க்கலமாக இருக்கும். அதற்கான தீர்வு என்பது ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில், குழப்பமான மனநிலையில் மிதுன ராசிக்காரவங்க முடிவை எடுக்க முடியாமல், முடிவை சொல்ல முடியாமல், முடிவை கேட்க முடியாமல் தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தடுமாற்றம் நீங்கணும்னா, மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு பிறக்கணும்னா, அவங்க முடிவுக்கு சரியான பாதை கிடைக்கணும்னா,
அந்த சரியான பாதையில தெளிவு கிடைக்கணும்னா மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக முருகனை வழிபாடு பண்ணணும். அதுலேயும் அவர்களுக்குரிய அறுவடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை போய் அவர்களுக்குரிய நாள்ல அவங்க வழிபாடு செய்யணும். அப்படி மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது சார்? நிச்சயமா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு இப்ப தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, செல்வம், பொருள், குடும்பம், மனம், சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி அதிகப்படியான யோசனைக்கு ஒரு தெளிவு வேணும். முருகனை நம்பினால் தெளிவு நிச்சயமாக கிடைக்கும். மிதுனத்திற்கு தேவை அறிவு என்பதல்ல, தெளிவு தான். ஏன்னா அது மிதுனத்திட்ட நிறையவே இருக்கு. அந்த நிறைய இருக்கிறதுனாலதான் மனம் நிறைய தெளிவு இல்லாம முடிவெடுக்க முடியாம எது சரி எது தப்புன்னு அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட தீர்வை சொல்ல முடியாமல், தீர்வை எடுக்க முடியாமல், அதிகப்படியான யோசனை தீர்வை தள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்படி மிதுனத்தினுடைய அந்த யோசனைக்கு, மிதுனத்தினுடைய மனதிற்கு ஒரு தெளிவு கொடுக்கக்கூடிய ஸ்தலம்தான் சுவாமிமலை. அறுபடை வீட்டில் 4ஆம் படை வீடு என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புத ஸ்தலம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அறிவு நிறைய இருக்கும், ஆனா தெளிவு தான் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. சுவாமி மலைக்கு போய் வழிபடுறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தெளிவு கிடைக்குமா சார்? அதாவது அறிவு தெளிவு ரெண்டும் ஒண்ணுதான். என்னன்னா ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். மனம் என்பது ஒரு பதற்றத்திலே இருக்கிறது, யாரையும் பாதிச்சிருக்கும் அப்படின்னு அந்த விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட நம்ம எதுக்கு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. ஆக மிதுன ராசிக்காரர்கள் தன்னுடைய தொழிலா இருக்கலாம், தன்னுடைய குடும்பமா இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வா இருக்கலாம், சில முடிவுகளை தாமதமா எடுக்கிறதுனால நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருப்பாங்க. அந்த வாய்ப்புகள் சரியாக அமையணும்னு சொன்னா சுவாமி மலை அவங்களுக்கு போகணும். மனசுல தெளிவு ஏற்படணும்னு சொன்னா சுவாமி மலை அவங்க போகணும். ஏன் சுவாமி மலை மிதுன ராசிக்காரவங்க போகணும் அப்படின்னு கேட்டா, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரம்மாவிற்கு முருகப்பெருமான் சொல்லிய இடம். கடவுளுக்கே குழப்பம் ஏற்பட்ட சூழ்நிலையில மனத்தெளிவை கடவுளுக்கு பிரம்மாவிற்கு ஏற்படுத்திய அந்த முருகனுடைய அம்சம்தான் சுவாமி மலை. படைத்தல் காத்தல் அழித்தலுடைய அந்த மந்திரமே ஓம் தான் அப்படின்னு பிரம்மாவிற்கு முருகப்பெருமான் பாடம் கற்றுக் கொடுத்த இடம் சுவாமி மலை. ஆக கடவுளுக்கே மனத்தெளிவு குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலையில முருகன் அதை சொல்றாருன்னு சொன்னா, மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மனத்தெளிவு அற்ற நிலை, குழப்பமான மனநிலைக்கு அற்புதமான தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் சுவாமி மலை. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் சுவாமி மலை சென்று வழிபட்டா குழப்பங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆமாங்க, மிதுனத்தை பொறுத்தவரையும் அவங்க புத்திசாலித்தனமான நல்ல அறிவுபூர்வமான நிறைய பாருங்க, நீங்க மிதுன ராசிக்காரங்க பக்கா பிரில்லியண்டா இன்டெலிஜென்ட்டா எல்லா விஷயத்தையும் விஷய ஞானமா பேசுவாங்க. ஆனா அவங்க விஷயத்துல சரியான கிளாரிட்டி இல்லாம அடுத்த முடிவுக்கு போகவே மாட்டாங்க. மிதுனத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு சரியான வியூகம் இருந்தாலும் கூட தெளிவு இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த நிலைக்கு அவங்க போறது, அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறதே கஷ்டம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முடிவு பிறக்கணும், தெளிவு கிடைக்கணும்னு சொன்னா தடைகளே இருக்கக்கூடாது. அப்போ அந்த தடைகளை நீக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தலம் தான் சுவாமி மலை. அங்கே மிதுனராசிக்காரங்கள் போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஏன்னா அப்பன் சிவபெருமானுக்கே குருவாக இருந்து முருகப்பெருமான் குரு மந்திரத்தை சொல்லிய ஸ்தலம். அதனால அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு ஸ்தலமாக மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். மிதுனராசிக்காரர்கள் சுவாமி மலை சென்று வழிபட உகந்த நாள் நட்சத்திரம் கிழமை இருக்கா சார்? முருகப்பெருமானாலே நம்ம செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் ஸ்தலத்துக்கு போவோம் பெரும்பான்மையா. ஆனா ஒவ்வொருவருடைய அந்த ராசி அமைப்பிற்கும் கிழமையினுடைய அமைப்புகள் மாறுபடும். ஒருவருடைய பிறந்த நட்சத்திரத்தின் அமைப்புல தாராபலன் அமைப்பு மாறுபடும். மிதுனத்தை பொறுத்தவரை மிருகசீட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பாங்க. ஒரு பாதத்தின் அடிப்படையில் பிறப்பாங்க. மிதுனம் என்பது புதனுடைய அம்சம் பெற்ற ஒரு நாள். புதன்கிழமைகளில் இவங்க சுவாமி மலை போறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் தனது நட்சத்திரத்திற்கு தாராபலன் அடிப்படையில் சம்பத்து தாரை, க்ஷேமதாரை நட்சத்திர நாட்கள்ல இவங்க போய் வழிபாடு பண்ணினாங்கன்னா அந்த தாராபலன் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திர நாளும் புதன்கிழமையும் ஒன்றாக அமைந்து மிதுனராசிக்காரங்க அந்த போகும் பொழுது தீராத வழக்கு பிரச்சனை, மனம் தெளிவில்லாத பிரச்சனை, எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையும் நிச்சயமாக மிதுனராசிக்காரவங்களுக்கு நிவர்த்தியாகும். அந்த நிவர்த்தி ஏற்படுறத இவங்க கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. அது வெளியில வரும் பொழுதே அங்க சில வாரங்கள்லேயே இவங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படுவது நல்லபடியா தெரியும். போய் முருகப்பெருமான்னா தமிழ் கடவுள், முருகனுடைய அந்த பிரணவ மந்திரத்தை, சரவண பவ என்ற மந்திரத்தை அங்கே உட்கார்ந்து 11 முறை மிதுனராசிக்காரவங்க சொல்லி வழிபாடு பண்ணணும். முருகன் என்றாலே தமிழ் கடவுள். அந்த தமிழ் கடவுளுக்கு தமிழ் முறையில் மந்திரங்களை மனதில் நினைத்து சொல்லி மிதுனராசிக்காரவங்க வழிபாடு பண்ணணும். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, அறிவு தந்த முருகா என்னுடைய மனக்குழப்பங்களை எல்லாம் அகற்றுவாய் அப்படின்னு சொல்லி முருகனிடத்திலே அவர்கள் வேண்டும் பொழுது
மனக்குழப்பம் நீங்கும், அறிவு விசாலமடையும், மனம் தெளிவடையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பது அறிவு அல்ல, மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நிறையவே இருக்கு. அவர்களுக்கு தேவை என்பது தெளிவுதான். அந்த தெளிவை முருகன் கொடுப்பார். முருகன் கோவில்ல புதனுக்குரிய அம்சம் பெற்ற அந்த ஐந்து இலக்கங்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த முருகனை இவங்க தரிசித்து வந்தாங்கன்னா வாழ்க்கையில எல்லா நல்ல பலன்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு சுவாமிமலை அப்படின்னு சொன்னீங்க. இந்த அறுபடை வீட்டுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ஏன் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஸ்பெஷலே. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மிதுன ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு எது, சுவாமிமலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. சுவாமிமலை சென்று வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.